டப்பாவுல ஒரு டப்பா, இதுக்குள்ள ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறது சவுண்ட் பார். அது எதில் பார்த்துட்டிங்கன்னா ZEBRONICSல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, வேறு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே எதுக்கு இன்னொரு பாக்ஸ்ன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த ஓரம் ஜும்கா. இப்போ இது இப்போ ஒன்றுமே இல்லை, இது நமக்கு தேவையில்லை. ஒரு பேக்கிங் இதில் என்னென்ன இருக்குது, ரிமோட் வந்து பேட்டரி நாங்கள் ஆல்ரெடி போட்டு ஏன்னா அங்கேயே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம். நீ நேராகவே பார்க்கலாம். வேறு அந்த காமெடியாக இருக்குது, இப்படியே இருக்குது. இன்னும் செவுத்தில் மாட்டுறது. இந்த டிவி 2 இதுக்கு ஆக்சஸ் கேபிள் மாட்டுறது கொடுத்துருக்காங்க. இந்த 2 பின் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இது நம்ம டிவிக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டபுள் சைட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கீழே வச்சோம்னா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். வேறு இந்த கார்டு ஓகே. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சவுண்ட் பார். பெரிய சவுண்ட் பாராக இருக்குது. ஒரு நிமிஷம் வர மாட்டேங்குது, ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஒருத்தனை ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்குது. ஓகே, சவுண்ட் பாரை ஓப்பன் பண்ணிடுவோம். நான் தூக்கி போட்டுருக்கேன். இந்த சாக்கடிச்சு ஆக்சஸ் கேபிள் போர்ட், ஆப்டிக்கல் கேபிள், HDMI ஜாக் கொடுத்துருக்காங்க, USB மாட்டுறதுக்கு, சப்வூஃபர் மாட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரில் தான் நம்ம டைம் பார்த்துருக்கோம். சப்வூஃபரில் முதல் இடத்துல அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வேறு இதுதான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப லேசான துணியில் கொடுத்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னும் பின்னாடி பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஜிப் அந்த மாடல் பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது அவுட்புட் இதுதான் அந்த கேபிளில் மாட்டுறதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இந்த போட்டோ தான் அதில் கனெக்ட் பண்ணணும். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம டிவியில் செட் பண்ணி எப்படி ரன் ஆகுது, சவுண்ட் எப்படி இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். எப்படி இருக்கு?